இந்த விஜய் ஜோசப் எனும் நான் இந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே காத்துட்டு இருந்தாங்க. ஜோசப் விஜய் எனும் நான் கடவுளை கூட இப்படி போய் நாங்க காட்சி அளிக்க பாக்கணும். நாங்க அப்படி போய் நாங்க சாப்பாடு தண்ணி இல்லாம வந்து அப்படி போய் கோயில் வாசல் கூட நின்னதில்ல. விஜய் மாமாவோட குட்டி நண்பா நண்பி உங்களுக்கு எப்படி நன்றி கடன் செய்யணும் இந்த ஃபியூச்சரை மைண்ட்ல வச்சுக்கிட்டு எல்லா நல்ல விஷயங்களையும் உங்களுக்காக இந்த விஜய் மாமா செஞ்சு கொடுப்பான். மே 10 எனக்கு தளபதி 4 இதாங்க பொங்கல் தீபாவளி நியூ இயர் எல்லாமே இதாங்களுக்கு பொங்கல் தீபாவளி கொண்டாடோட நான் இன்னைக்கு ரொம்ப உற்சாகமா மக்கள். ஆட்டோ டிரைவர் ஆக்சுவலா இன்னைக்கு வண்டி ஓட்டாத காலைல இருந்து 7 மணில இருந்து வாகனம் இருக்கிறோம். ரெண்டு டிஎஸ் சக்தியை விரட்டினவர் என் அண்ணன் விஜய் அண்ணன். உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் எது எந்த நிலைமையில இருக்குன்னு, என்ன இருக்கு என்ன இல்ல, எது எந்த நிலைமையில இருக்கு எது எந்த நிலைமையில இல்ல. சோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அதை வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். எங்களுக்கு மெயின் நானா இந்த காசு இதெல்லாம் வேணாம். பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா, கெஞ்சா ஒழிக்கணும்னா, 2 வயசு குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா, பெண்களின் பாதுகாப்பினை மேம்படுத்தும் பொருட்டு தடுப்பு மற்றும் பாதுகாப்பு யுத்திகளை முதன்மை மற்றும் ஒற்றை இலக்கை கொண்டு செயல்பட சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையை உருவாக்குவதற்கு ஆணையிட்டுள்ளார். என்றும் டிவிக்கு ஆட்சிதான். இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே எப்பொழுதும் என்றும் நிரந்தர தலைவர், ஒரே தலைவர், நிரந்தர தலைவர் திரு ஜோசப் விஜய் மட்டும்தான். இன்னைக்கும் தமிழ் மக்களுக்கு 5 வருஷம் கழிச்சு ஒரு உண்மையான கொண்டாட்டம். தமிழ்நாட்டுக்காக வந்தார் அண்ணன் முன்னால, இனிமேல் கோடி இளைஞர் இருக்காங்க அண்ணன் பின்னால. முயற்சி எடுத்து வந்தாரு சிஎம் பதவிக்கு. ஜனநாயகத்திலேயே முதல் முறையாக எம்ஜிஆரை வீழ்த்த தலைவர் எங்க தலைவர் வந்து நம்பர் 1 இருக்காரு. இப்போ பல தடைகளை தாண்டி தாவக தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு முதலமைச்சர் பொறுப்பேற்கிறது. அந்த மூமெண்ட் எப்படி இருக்கு? கொண்டாடுற மாதிரி இது பொங்கல் தீபாவளி கொண்டாடோட நான் இன்னைக்கு ரொம்ப உற்சாகமா மக்கள். ஆட்டோ டிரைவர் ஆக்சுவலா இன்னைக்கு வண்டி ஓட்டாத காலைல இருந்து 7 மணில இருந்து வாகனம் இருக்கிறோம். விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆக கூட சில கும்பல் சதி பண்ணாங்க. அந்த கும்பலுக்கு அவங்களா தட்டி உண்ணா அவரை வேலையை பாரு, அவங்களா தட்டி விடு. ஆயிரம் காக்கா அவள்தான். இப்ப திமுக அதிமுக ஆட்சி கம்பேர் பண்ணும்போது விஜய் அவர்கள் ஆட்சி எப்படி இருக்கும்? கன்ஃபார்மா நல்லாதான் இருக்கும். பெண்களுக்கு பாதுகாப்பு, மெயினா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். அவள்தான் 1992 நாளை தீர்ப்புல படத்தில் நடிச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு மக்கள் கொடுத்த தீர்ப்பால முதலமைச்சர். நான் இப்ப பொறுத்த மாட்டேன். அதெல்லாம் என் ஐடியா கேக்குறீங்க பாத்தீங்களா? அதெல்லாம் வயசானே கேட்கணும். என் ஐடியா கேட்டீங்கன்னா நான் சொல்றது அப்போ நாங்க நடிக்கும் போது இவெல்லாம் வருவானான்னு கேட்டாங்க. நடிக்கிறதுக்கே இந்த மூஞ்ச நடிக்குமா கேட்டாங்க. அதே அடிச்சு ஒடிச்சு வந்தாரு நடிக்கிறதுக்கு. 33 வருஷமா நடிச்சு வந்தாரு. இப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சரா இருக்காரு. இத சர்க்கார் படத்திலே காட்டாரு என் தலைவர். இதெல்லாம் நடக்கும்னு அப்பயே காட்டாரு. இதெல்லாம் என்ன சும்மா எல்லாம் ஜோக்கு. இதெல்லாம் டெல்லியில ஒரு தருகான் பார், அவன் பண்ற வேலை தான் எல்லாமே. இனிமே தமிழ்நாட்டுல விஜயோட சர்க்கார் தானா? விஜயோட சர்க்கார் தான். ஜனநாயகம் 30 வருஷம் 40 வருஷம் எங்க தளபதி. இனி திமுக அதிமுக நிலைமை என்ன ஆகுது? அவரு அம்பார் ஸ்டாலின் தாத்தா அமிச்சிட்டாரு. சரியா, இனிமே வர முடியாது யாராலும். அங்கிள் 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 தாத்தானே அங்கிள். எனக்கு தாத்தா, எனக்கு தாத்தா. பல தடைகளை தாண்டி இன்னைக்கு தாவேக தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பேற்கிறாரு. அந்த மூமெண்ட் எப்படி இருக்கு? ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்குண்ணா. எங்களுக்கு மெயின் நானா இந்த காசு இதெல்லாம் வேணாம். பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா, கெஞ்சா ஒழிக்கணும்னா, 2 வயசு குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா, மத்தபடி எங்களுக்கு எதுவுமே வேணாண்ணா. எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா எங்களுக்கு போதும்ண்ணா. அதுதான் மெயின். குழந்தைங்களுக்கே பாதுகாப்பு இல்லைண்ணா. இப்போ விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆக கூடாதுன்னு பின்னால இருந்து பல கும்பல் வேலை பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன சொல்லுங்க? அவங்களுக்கு எல்லாம் எப்படி சொல்றேன்னா, அவங்களுக்கு செருப்படி தானா. அவங்க பின்னாடி இது பண்ணதுலாம் அவங்களுக்கு இந்த ஆட்சியில உட்காந்து செருப்படி தானே அவங்களுக்கு. மற்றபடி வேற ஒண்ணு இல்லை. அவங்களுக்கு அது அசிங்கனா. அது அவரு எவ்வளவு கம்பீரமா உக்காந்துட்டாரு இந்த இடத்துல. அவங்க எவ்வளவு சுயற்சி பண்ணாங்க, ஆனா கம்பீரமா இந்த இடத்துல உக்காந்துட்டாரு. அது அவங்களுக்கே செருப்படி தானே அவங்களுக்கு. மற்றபடி வேற ஒண்ணே இல்ல. விஜய் அவர்கள் 1992 நாளை தீர்ப்புல படத்தில் நடிச்சாரு. 2027 மக்கள் கொடுத்த தீர்ப்பால நீங்க முதலமைச்சர் ஆகிறாரு. இந்த சந்தோஷம் உங்களுக்கு எப்படி இருக்கு? எப்படி சொல்றேன்னா சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குதுண்ணா. ரொம்ப சந்தோஷமா இருக்குதுண்ணா. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுண்ணா. எங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குண்ணா. இப்போ
ஆனா எவ்வளவு தடையெல்லாம் பண்ணாங்க, அந்த தடையெல்லாம் தாண்டி வந்து அவர் உட்காந்துட்டாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுண்ணா. இதோட சந்தோஷம் எங்களுக்கு வேற எதுவுமே இல்லைண்ணா. எங்களுக்கு இதுதான் மெயின். இப்போ நம்புறேண்ணா, உயர்ச்சா நாங்க ஐயோ நம்புறோம். நாங்க பெண்கள் பாதுகாப்புக்கு நம்புறோம், என் குழந்தைக்கு பாதுகாப்பு நாங்க நம்புறோம். அது வேணாண்ணா, அது வேணாம், அதை தடை பண்ண, அதை ஒழிக்கணும் ஃபர்ஸ்ட். ஆனா எங்களுக்கு நம்பிக்கை இருக்குதுண்ணா, அவர் ஆட்சியில உட்காந்து இதை தடை பண்ணுவாருன்னு எங்களுக்கு முழுக்க முழுக்க நம்பிக்கை இருக்குண்ணா எங்களுக்கு. இப்போ திமுக அதிமுக ஆட்சி கம்பேர் பண்ணும்போது விஜய் அவர்கள் ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? புரியல. திமுக அதிமுக ஆட்சியை கம்பேர் பண்ணும்போது விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு ஆட்சி கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? அதிகமா கொடுப்பாருண்ணா. இதோட இவங்களோட இவர் நம்ம எங்களை நல்லா அதிகமா பாப்பாரு, நல்லா செயற்படுத்துவாருன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குண்ணா. சொன்னது எல்லாமே செய்வாரு, சொல்லாததையும் நம்ம தெளிவா செய்வாரு. இனிமேட்டு வரக்கூடிய காலெல்லாம் தளபதி ஆட்சி தான். அடுத்தடுத்து ஆட்சிங்க எல்லாமே பாத்தீங்கன்னா டிவிக்கு ஆட்சி தான் அமையும். குறிப்பா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல திமுக அதிமுக ஆட்சியத்துல. இந்த ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு முற்றிலுமாக பாதுகாப்பு அளிக்கப்படும் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு மேல்மேலும் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்கிறதா, சட்டம் ஒழுங்கு சரி செய்யப்படும். எல்லாருமே அமைச்சரவை கட்டுப்பாட்டில் இருக்கும் அனைத்துவர்களுக்கும் சட்ட ஒழுங்கு கேட்கப்படும். மதுவிலக்கு முற்றிலுமாக ஒழிக்கப்படும். எல்லா கட்சியும் சொன்னது போல் இவரு சொல்லுவான். ஆனா எந்த ஒரு கட்சியும் வந்து பாத்தீங்கன்னா மதுவிலக்கு இதுவரைக்கும் விட்டுல. ஆனா அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா மதுவிலக்கை ஒதுக்குன்னு சொல்லி இருக்காரு. ஆட்சிக்கு வந்த அடுத்த நாளே பாத்தீங்கன்னா அவரோட முதல் கையெழுத்து மதுவிலக்கை ஒழிக்கிறதாகவும் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பாக தான் இருக்கும். டிவிக்கு ஆட்சி தொடரும் என்றும் டிவிக்கு ஆட்சி தான். இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே எப்பொழுதும் என்றும் நிரந்தர தலைவர், ஒரே தலைவர், நிரந்தர தலைவர் திரு ஜோசப் விஜய் மட்டும்தான். இந்த விஜய் ஜோசப் எனும் நான் இந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே காத்துட்டு இருந்தாங்க. அதுல நானும் ஒருத்திங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்ட்டு கடந்த ஒரு வாரமா சில கும்பல் சதி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கும்பலுக்கு இப்ப என்ன சொல்ல விரும்புறீங்க? சரியான சாட்டை அடின்னு சொல்லலாம். இது அது தளபதி சொன்னாரு, பொறுமையா இருங்க எல்லாருமே, வெற்றி கண்டிப்பா நிச்சயமா இருக்குன்ட்டு. அந்த பொறுமையா இருந்ததுக்கான வெற்றி இன்னைக்கு இந்த நாள் இந்த பேசிட்டு இருக்காரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ 1992 நாளை தீர்ப்புல படத்துல நினைச்சாரு. 2027 மக்கள் கொடுத்த தீர்ப்பால இன்னைக்கு முதலமைச்சராகி பதவியேற்கிறாரு. இப்போ அந்த மூமெண்ட் உங்களுக்கு எப்படி இருக்கு பார்க்கும்போது? இல்ல இத்தனை நாளா எங்களுக்கு என்ன உண்மையை சொல்ல போனா சாப்பிட முடியல, எல்லாருமே தூங்க முடியல. ஒவ்வொரு மக்களுக்கும் குழந்தைங்க கூட தளபதி எங்களுக்கு விஜய் மாமா வரல அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட ஒவ்வொரு மக்களுமே இருந்தாங்க. டெய்லி நியூஸ் சேனல் ஓபன் பண்ணவே இன்னைக்கு வருவாங்க வரல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அது இன்னைக்கு நல்லா நடக்குது. நம்ம தளபதி நாளை தீர்ப்புல நடிச்சாரு. இன்னைக்கு நாளை தீர்ப்பா நம்ம தளபதி 2026 மட்டும் இல்ல, இன்னும் வரப்போற சட்டமன்ற தொகுதியில் எல்லாமே தேர்தலில் நம்ம தளபதி வின் பண்ணி நம்மளுக்காக மக்களுக்காக நிப்பாரு. அதுல நம்பிக்கையா இருக்கும். இப்போ திமுக அதிமுக ஆட்சி கம்பேர் பண்ணும்போது விஜய் ஆட்சி எப்படி இருக்கும்? திமுக ஏடிஎம்கே டிஎம்கே பொறுத்த வரைக்கும் இப்ப வரைக்கும் எதுவுமே நடக்கவே இல்லை. எந்த ஆட்சியுமே எதுவும் நடக்கல. இப்ப நம்ம டிவிக்கே தமிழக வெற்றி கழகத்துல கண்டிப்பா நம்மளுக்கு தளபதி ஜெயிப்பாருன்ற ஒரு நம்பிக்கை, நல்லது பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கையில மட்டும்தான் இத்தனை மக்களும் அவருக்கு வாக்களிச்சிருக்கிறோம், கொண்டு வந்திருக்கிறோம். கண்டிப்பா நம்மளுக்கு நல்லது பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இது குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த பாலியல் வன்கொடுமை எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு. அது இல்லாம இருக்கணும். ரெண்டாவது பசங்களுக்கு எங்களுக்கு கல்வி கடன் ரத்துன்னு சொல்லியிருக்காங்க, அதை பண்ணணும். மூணாவது மெயினா பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அது நடக்கணும். மக்கள் என்னை நம்புறாங்க. நான் நம்பிக்கை தகுந்த மாதிரி நடந்துக்குவேன்னு சொன்னதை கண்டிப்பா நிறைவேற்றுவாரு. எல்லாத்துக்கும் தளபதி எந்த அளவுக்கு ஆட்சி நடத்துறாரு மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. எல்லாத்தையும் பார்த்ததோட இல்லாம பெண்களுக்கு சொன்னது எல்லாமே கண்டிப்பா செய்வாரு. தளபதி பக்கம் மக்கள் என்னைக்குமே இருப்பாங்க. தளபதி கண்டிப்பா இப்ப ஜெயிச்சதுக்கு நாங்கெல்லாம் ரொம்ப 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 தமிழ்நாடு நன்றி சொல்லிக்கிறோம் மக்களுக்காக. ரெண்டாவது பாத்தீங்கன்னா கூட்டணிக்கு சேர்ந்த அத்தனை பேர்த்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நாங்க இப்ப பார்க்க முடியாத எங்க மனசு கொஞ்சம் வேதனையா இருக்குது. என்னன்னா நாங்க கடவுளை கூட இப்படி போய் நாங்க காட்சி அளிக்கணும் பார்க்கணும், நாங்க அப்படி போய் நாங்க சாப்பாடு தண்ணி இல்லாம அப்படி போய் கோயில் வாசல் கூட நின்னதில்ல. தளபதி பார்க்கணும் வந்தோம், என்ன இப்ப பார்க்க முடியல, அதான் கொஞ்சம் வேதனையா இருக்கு. மற்றபடி தளபதி ஜெயிச்சதுல எங்களுக்கு பார்க்க முடியலனாலும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னைக்குமே எங்க தளபதி நெஞ்சில குடியிருக்கிறதோட அவரு நெஞ்சில நாங்களும் குடியிருப்போம், எங்க மனசுல அவர் குடியிருப்போம். திமுக அதிமுக ஆட்சி கம்பேர் பண்ணும்போது இப்போ தளபதியோட ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? தளபதி ஆட்சி 100% சொன்னதோட செஞ்சு காட்டுவாரு. தளபதி ஆட்சி தான் இனிமேலும் மக்களுக்கு செஞ்சோன்னா தளபதி ஆட்சி தான் வரும். மக்கள் என்ன செய்ய போறாருன்னு சொல்றதோட அவர் சொல்ல மாட்டாரு. செஞ்சதுக்கு அப்புறம் மக்கள் அவரு தளபதி தான் இனிமேல் தேர்ந்தெடுப்பாங்க. சந்தோஷமா இருக்குது. எவ்வளவு கஷ்டம் இருந்தாரு, பொறுமையா சொல்லுவோம் பார்த்தா, பொறுமையா இருந்தாலே இதுவாக ஜெயிக்கலான்னு நாங்க பொறுமையா இருந்தோம். எந்த வன்முறை பண்ண பொறுமையா இருந்தாலே தளபதி வெற்றி. இந்த ஒரு வாரமா பல தடைகள், தீபாவளி, பொங்கல், நியூ இயர் எல்லா பெஸ்டிவலும் இதுதான் எங்களுக்கு. இது தவிர்த்து இனிமேல் இந்த நாள் தான் பொங்கல் எல்லாமே இந்த டேட்ல கொண்டாடுவாங்க. 10ஆம் தேதி மே 10 எங்க தளபதி நாள் இதான் எங்களுக்கு பொங்கல், தீபாவளி, நியூ இயர் எல்லாமே இதுதான் எங்களுக்கு. விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆக விடாம
சில சதி பண்ண கும்பலுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இப்போ? எதிரி வந்து எதுக்கே செய்வாங்க. அவங்க எதிரிங்க வந்து ஓனாய் கூட்டம் மாதிரி, நம்ம சிங்க கூட்டம். சிங்கமா வருமே. எல்லாரும் நல்லா இருக்கட்டும். அவங்களாலதான் நம்மன்னு இல்ல. அவங்க தூக்கி என்ன பேசினாலும் என்ன ஸ்ட்ரகிள் பண்ணாலும் நம்ம கதையில நம்ம கரெக்டா இருந்தோம்னா தளபதி தாங்க. 1992 நாளை தீர்ப்புல படத்துல நடிச்சாரு. 2026 மக்கள் கொடுத்த தீர்ப்பால இன்னைக்கு முதலமைச்சர் ஆகிறாரு. அவர் எதுவுமே பண்ணல. ஆனா எதுவுமே பண்ணல. அவர் திடீர்னு வந்தாருன்றாங்க. அப்படிலாம் கிடையாது. அவர் நிறைய விஷயத்துக்கு இறங்கி செஞ்சிருக்காரு. அரிசி குட்டி எல்லாம் பண்ணிடாரு. இறங்கி நிறைய செஞ்சிருக்காங்க. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. கூத்தாடுறவங்களா வரக்கூடாது. நான் யாருன்னா கூத்தாடல. ஸ்டாலின் சார் வரல கூத்தாடலையா? இப்ப சீமான படம் நடிக்கலையா? இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி படம் நடிக்கலையா? ஆனா கூத்தாடுறாங்க. அதெல்லாம் அவங்க இதுக்கு வந்து யாரு என்ன செய்யறாங்க அதை மட்டும் தானே பாக்கணும். மெயின் வந்து எங்களுக்கு பெண்கள் பாதுகாப்பு மெயின். எங்களுக்கு எங்க அக்கா தங்கச்சி அம்மா எல்லாருக்கும் பாலியவன் குடும்பம் ஒதுக்காது. எங்களுக்கு மெயின் அதுக்கு நடவடிக்கை எடுப்பாப்பா. யாருன்னா சரி தப்பு பண்ற எங்க நிர்வாகம் சரி அவர் எடுப்பாப்பல, அவரு ஆக்ஷன் எடுப்பாப்பல கண்டிப்பா. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு இன்னைக்குதான் நிஜமான தமிழ் வருஷ பொறுப்பு. சோ தை பிறந்தால் வழி பிறக்கும் மாதிரி இன்னைக்குதான் தமிழ்நாட்டுக்கு நிஜமான வழி பிறந்திருக்கு. இன்னைக்கு ஜனநாயகம், மக்களுக்கான தலைவர் இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இன்னைக்கு ஜனநாயகம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. சோ இது தமிழ் மக்களுக்கு இன்னைக்கு ஒரு உணர்ச்சிகரமான நாள், ஒரு கொண்டாட்டமான நாள். இன்னைக்கு தமிழ் மக்களுக்கு 5 வருஷம் கழிச்சு ஒரு உண்மையான கொண்டாட்டம், வெற்றி நிச்சயம். விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகக்கூடாது சில கும்பல் வந்து ஒரு வாரமா சதி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கும்பலுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது இது ஜனநாயகம், இது தமிழ்நாடு. தமிழ் மக்கள் தன்னோட தலைவரை தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க. அதை யாராலுமே தடுக்க முடியாது. இப்போ அதிமுக திமுக ஆட்சி கம்பேர் பண்ணும்போது விஜய் அவர்கள் ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா அவர் வந்து ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு தான் இன்னைக்கு முன்னிறுத்து வந்திருக்காரு. அந்த மாற்றத்தை மக்கள் முன்னிருந்து பார்ப்பாங்க. ஏன்னா அவர் அவ்வளோ பல 100 கோடி சம்பளத்தை விட்டுட்டு இன்னைக்கு மக்களுக்காக களத்துல இறங்கி இருக்காரு. மாற்றம் கொண்டு வரணும்னா அந்த மாற்றத்தை மக்கள் கண்டிப்பா பார்ப்பாங்க. இந்த 5 வருஷம் பொற்காலம். இப்போ 1992 நாளை தீர்ப்புல படத்தில் நடிச்சார் விஜய் அவர்கள். 2026 மக்கள் கொடுத்த தீர்ப்பால முதலமைச்சராக இருக்காரு. இப்போ இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்கு இந்த மூமெண்ட்? கண்டிப்பா அவரோட வாழ்க்கையோட லட்சியம். இன்ஃபேக்ட் விஜய் அவர்களுக்கு இந்த முதலமைச்சர் பதவி தேவையான்றதை விட தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் தேவை. தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னைக்கு விஜய் அவர்கள் மாதிரி ஒரு முதலமைச்சர், ஒரு ஆட்சி இன்னைக்கு தேவைன்றத மக்கள் முன்னிறுத்திருக்காங்க. இது கொண்டாட வேண்டிய தருணம். ஹேட்ஸ் ஆஃப் டு முதலமைச்சர், பதவி ஏற்றிருக்காரு இன்னைக்கு. சோ வெற்றி நிச்சயம். சர்க்கார் பட சம்பவம் நடக்குமா தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஒரு நாளும்? கண்டிப்பா இன்னைக்கு வந்து இனிமே தமிழ்நாட்டுல வந்து மக்களோட ஆட்சி, மக்கள் இனிமே சந்தோஷமா இருக்க போறாங்க. ஒரு தரப்பினரும் இனிமே நல்ல உயர்வுக்கு தர போறாங்க. தமிழ்நாடு உயர்ந்து இன்னைக்கு இந்தியால முன்னிலையில நிக்க போகுது. அதை பார்க்க தான் போறோம். All the best விஜய் மாமா, I love you. சின்ன பசங்களுக்கு பாதுகாப்புக்கு உங்க நம்பிக்கை, உங்க இதுல தான் நாங்க இருக்கோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு விஜய் அவர்கள்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. I love you விஜய் மாமா. விஜய் அவர்கள் முதலமைச்சர் பதவி இருக்கிறவங்க சில பேர் சதி பண்ணாங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? அவங்க வரவே கூடாது. விஜய் மாமா தான் வரணும். எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. விஜய் மாமா வந்தா பாதுகாப்பு இருக்கும். வேற என்ன கேக்குறீங்க? நம்புறோம் சட்டம் ஒழுங்கா இருக்கணும். தன்னை தனி ஆளு நீ எல்லாம் நம்ம இந்த 8 பேரு கோடி விசில போல சீட்டு நம்மள விசில் சக்தி பராசக்தி திமுக. மக்களுக்காக, பெண்களுக்காக அதிக அவர் பொறுப்பு காட்டுவார். எந்த தீய சக்தி ரெண்டு தீய சக்தியை விரட்டினவர் என் அண்ணன் விஜய் அண்ணன் முதலமைச்சர். அவர் இந்த தீய சக்தியை விரட்டணும்னு நானும் பரம்பரை அம்மா கட்சியில் இருந்தவன். பரம்பரை நான் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் பசுமன் முத்துராமன் ஐயா ஊரு. நான் ஊரு அங்கிருந்து வந்திருக்கீங்களா? ஆமா, அங்க இருந்து வந்திருக்கேன். எங்க அண்ணனை பார்க்க, எங்க ஐயாவை பார்க்க. நான் 5 நாள் போகாத கோயில் கிடையாது. 2 வாரமா எலெக்ஷன் என்னைக்கு நடந்துச்சோ அன்னைக்குல இருந்து என் வண்டியில
புல்டூத் வச்சுக்கிட்டு அவ்வளவு பேரும் முன்னாடி இவ்வளவு வெறியா இருந்தவன் இன்னைக்கு இவரை வச்சுக்கிட்டு துண்டை போட்டு நான் யாருக்குமே பயப்பட மாட்டேன். கடவுளுக்கு ஒரு ஆளுக்கு தான், எங்க அண்ணனுக்காக, எங்க ஐயா விஜய் ஐயாவுக்காக என் உயிரை கொடுத்து பரம்பரை நிறைய ஏடிமுக்க அண்ணா ஆறுதல நான் ஏடிமுக்க இருந்தேன். இன்னைக்கு அம்மா இறந்தாங்க, அதோட படத்தை தூக்கி பாவாயில வச்சவன் தான். வச்சதோட இன்னைக்கு எங்க அண்ணன் வந்தாரு. 2 வாரம் ஆச்சு. எலெக்ஷன் என்னைக்கு நடந்துச்சு அன்னைக்குல இருந்து என் பைக்ல இந்த துண்டை போட்டுக்கிட்டு என் பைக்ல சுத்தாத ஏரியா கிடையாது. செல்லுல வச்சு பாட்டு கேட்டு பக்காவா பண்ணிக்கிட்டு அவ்வளவு பேர் ஆச்சரியப்படுவாங்க. அதிமுக திமுக ஆண்டு இருக்காங்க. ஆமா, அவங்க ஆட்சி கம்பேர் பண்ணும்போது இப்ப விஜய் அவர்கள் ஆட்சி எப்படி இருக்கும்? எங்க ஐயா பரம்பரை அவர் ஜெயிச்சு காட்டுவாரு. அவர் உயிருக்கு தோட்டிக்கு என் மக்களை காப்பாத்தி காட்டுவாரு. பல கோடி சொத்தை ஒதுக்கி வச்ச வந்தவர். பல கோடி சொத்து இருக்கு. பல கோடி சொத்தை வச்சுட்டு என் மக்களை நான் காப்பாத்தி ஆகணும்னு எங்க ஐயா வந்தாரு. சரியானா? எந்த தீய சக்தி எங்க ஐயாட்ட ஒட்ட நாட முடியாது. இந்த ஒரு வாரமா எவ்வளவு எங்க பாடா படுத்தி அவரை பம்பர மாட்டினாங்க. திசை திரும்ப மாட்டேன். தீய சக்தி திமுகவும் தீய சக்தி எடப்பாடி சேர்ந்து கூட்டு வைக்கலாம். சேன காரி துப்பு சாவைங்க. மூஞ்சில் துப்பாத காரணம் ஒண்ணுதான். இவ்வளவு கடந்து வந்து எங்க அண்ணன் இன்னைக்கு வெற்றிகரமா இன்னைக்கு முதலமைச்சரா இன்னைக்குதான் உண்மையா நான் சாப்பிட்டு இன்னைக்கு எங்க இருந்து வந்திருக்கேன்? ராமநாதபுரம் மாவட்டம் பசுமனையா ஊர்ல இருந்து வந்திருக்கேன். இந்த தீய சக்தி திமுகவை விரட்டினவங்க அண்ணன் ஒரே ஆளு தான். ஃபர்ஸ்ட் சொல்ல போனா தமிழ்நாட்டு மக்களுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். மெயினா குட்டீஸுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா குட்டீஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவோ சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்துக்கிறாங்க. அதுக்கு முதல்ல நன்றி. இந்த விஷயத்த தடைகளை தாண்டி வந்திருக்காரு அப்படிங்கறது எப்படி நான் பாக்குறோம் அப்படின்னா, தடைகளை உடைக்கிறதா எங்க தளபதியோட ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவாங்க. சர்க்கார் படத்துல தளபதி சொல்லியிருப்பாரு, உங்க பிராண்டை ஒழிக்கிறது தான் எங்களுடைய ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி. அதை நிறைவேற்றி காட்டியிருக்காரு. கிட்டத்தட்ட 70 வருஷம் 80 வருஷம் 100 வருஷம் அரசியலையே டோட்டலா திருப்பி எங்களுக்கு அப்படியே திருப்பி காட்டியிருக்காரு. அதுக்கு நாங்க மக்கள் எவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்காங்களோ அது மாதிரி எங்க தாவிக தொண்டர்களாக நாங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ஊர்ஜிதமா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு உண்மையா நாங்க இருப்போம். இனி ஒரு நாளும் தமிழ்நாட்டுல சர்க்கார் பட சம்பவம் நடக்குமா? கண்டிப்பா. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் அரசியல்வாதிகள் வந்து வேட்டி சட்டையில வந்து இருப்பாங்க. வேற நாடுகள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சட்டை பேண்ட்ல வந்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு வெளிநாடுகள் அளவுக்கு நம்ம நாட்டை உயர்த்தணும், சர்க்கார் அளவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு கோட் ஷூட் போட்டு வந்தாரு பாத்தீங்களா, அதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா இப்போ அதிமுக திமுக ஆட்சியை கம்பேர் பண்ணும்போது விஜய் அவர்கள் ஆட்சி எப்படி இருக்கும்? ஆக்சுவலா உண்மையை சொல்ல போனா மக்கள் இதுக்கு ஒரு முடிவு கட்டியிருக்காங்கிறது என்னுடைய கருத்து. எப்படி சொல்ல போனா, எத்தனை சீட் கொடுக்கணும் எவ்வளவு சீட் கொடுக்க கூடாதுங்கிறது இல்ல முடிவு கட்டிக்கிறாங்க. அதன் அடிப்படையிலேயே இதெல்லாமே மக்கள் எங்களுக்கு கொடுத்த ஆதரவா நாங்க நினைச்சு மக்களுக்கு எவ்வளவு நல்லது செய்ய முடியுமோ அதை எங்க தளபதி செஞ்சு கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதுக்கு நாங்க தொண்டராகி நாங்க ஒத்துழைப்பு கொடுப்போம். 1992 நாளை தீர்ப்புல படத்தில் நடிச்சாரு. 2026 மக்கள் கொடுத்த தீர்ப்பால நீங்க முதலமைச்சரா இருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா இது உண்மையை சொல்ல போனா, அன்னைக்கே தளபதி எழுதிட்டாருன்னு சொல்ற மாதிரியே அவங்க அப்பா எழுதி கொடுத்த நாளைய தீர்ப்புங்கிறத மக்கள் தீர்ப்புங்கிறத இன்னைக்கு மக்கள் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இந்த மக்கள் தீர்ப்பை வந்து அன்னைக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு சொன்ன மாதிரி நாளைக்கும் அதிகமா நடத்தி காட்டுவாரு எங்க தளபதி. இனிமேல் தமிழ்நாட்டு விஜய் அண்ணா தான் ஆளுவாரு. அவருக்காக ஒரு பாட்டு ஒண்ணு பாக்குறேன், கேளுங்க. தமிழ்நாட்டை காக்க வந்தாரு அண்ணன் முன்னால, இனிமேல் கோடி இளைஞர் இருக்காங்க அண்ணன் பின்னால. முயற்சி எடுத்து வந்தாரு சிஎம் பதவிக்கு, அண்ணனுக்கு கூட வந்து யாரும் இல்ல உதவிக்கு. தண்ணி நல்லா கஷ்டப்பட்டு வந்தாருப்பா மேல, இனிமேல உய மாட்டாரு அண்ணன் கீழே. தமிழ்நாடு இனிமேல மாற போகுது. இப்ப விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு இந்த ஒரு வாரமா சில கும்பல் சதி பண்ணாங்க. இப்ப அந்த கும்பலுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன நான் சொல்ல முடியும்? எவ்வளவு பண்ணாலும் பண்ற நாய் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நம்ம அதெல்லாம் தட்டி விட்டு போயினே இருக்கணும். நம்ம வேலைனாவும் நம்ம பாத்துட்டு போகணும். அண்ணன் வருவாரு, வர வச்சிட்டோம், அது போதும். நம்பிக்கை ஓட்டு போட்டு அவர் மேல நம்பிக்கை வச்சு அவர் கண்டிப்பா செய்வாருண்ணா, கண்டிப்பா செய்வாரு. திமுக அதிமுக கம்பேர் பண்ணும்போது விஜய் அவர்கள் ஆட்சி எப்படி இருக்கு? அப்புறம் சூப்பரா இருக்கும்ண்ணா. இதுக்கு முன்னே இருந்ததை விட இப்ப சூப்பரா இருக்கும். செம்மையா கொடுப்பாரு. நாங்க சொல்லவே இப்ப இப்ப ஒரு வார்த்தை சொல்றதுலாம் இல்ல, இதுக்கு மேலேயே நல்லா பண்ணுவாரு எங்க அண்ணன். அவர்லாம் சொல்லிட்டு செய்ய மாட்டாரு, சொல்லாமலே செய்யறாள் தான் எங்க அண்ணன். அரசியல மக்கள் விரும்பிட்டாங்க, அதனால அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. தளபதி இப்ப எதுவும் பேசாத அமைதியா இருக்காருன்னா செயல காமிக்க விரும்புறாரு. நம்ம 5 வருஷம் நல்லாட்சி அவர் மக்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாரு. இதை நாங்க நம்புறோம், மக்களும் நம்புறாங்க. விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்கிறாரு. அந்த மூமெண்ட் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆக்சுவலா வந்து அண்ணனுக்கு நிறைய தடைகள் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடியும் சரி, எங்களுக்குலாம் என்னன்னா பிரேக்கிங் நியூஸ் 24/7 நீங்க போட்டு போட்டு ஹார்ட் பீட்னா எங்களுக்கு டப்பு 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 டப்புன்னு போகுது. போறாருங்கிறாங்க வராருங்கிறாங்க, போறாருங்கிறாங்க வராருங்கிறாங்க. நாங்க மதுரையில இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கோம். கிளம்பி வந்து ஒரு தடவை இல்லை, 3வது தடவை 4வது தடவை நாங்க வந்துட்டு இருக்கோம். அண்ணன்
தளபதி இன்னைக்கு பதவி ஏற்கிறாரு. தமிழ்நாடு மட்டும் இல்ல, இன்னைக்கு அகில இந்தியாவை தாண்டி ஸ்ரீலங்கா வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ ஸ்ரீலங்கால பார்லிமெண்ட்ல பேசிட்டு இருக்காங்க. ஸோ தளபதி தமிழ்நாட்டோட நிரந்தர முதல்வர். சொல்ல முடியாத ஒரு பெரிய உலக சாதனையா இருக்குது எங்களுக்கு. அதாவது எங்க ஊர்லயே 20 வருஷமா ஆண்ட ஒரு கட்சிய நாங்க ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறோம். எல்லாம் ஜெயிக்க மாட்டாங்க, கூத்தாடி அப்படி இப்படின்னு பல இதா தளபதியை சொன்னாங்க. அவங்க முன்னாடி நாங்க ஜெயிச்சிருக்கிறோம். நாங்க ஜெயிச்சது மட்டும் இல்லாம 108 தொகுதியிலும் நாங்க ஜெயிச்சிருக்கிறோம். நாங்க தளபதி வந்து எல்லாருக்குமே யாரும் பாகுபாடு இல்லாம எல்லா மக்களுக்காகவும் நல்லது செய்யணும், நல்லது நடக்கணும். இப்போ இந்த ஃபங்க்ஷன் பார்க்கறது அங்க இருந்து வந்திருக்கீங்களா? கண்டிப்பா. இதுக்கு மட்டும் இல்ல, இது மாதிரி நாங்க பல டைம் வந்திருக்கிறோம். ஆனா இது வந்து எங்களுக்கு அவரை ரோட்ல நின்னாவது நாங்க பாக்கணும். பாஸ் இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி, நாங்க அவரை ரோட்ல நின்றாவது நாங்க பாக்கணும். அவர் பதவி ஏத்தாருன்ற சந்தோஷத்தை நாங்க கேட்கணும்ன்ற நாங்க வந்திருக்கிறோம். 1992 நாளை திருப்ப படத்துல நடிச்சாரு. இன்னைக்கு 2026ல மக்கள் கொடுத்த தீர்ப்பால நீங்க முதலமைச்சரா இருக்காரு. அதை பத்தி உங்க கருத்து என்ன? அப்ப இருந்தே மக்கள் மனசுல, அதாவது ரசிகர் மன்றமா ஆரம்பிச்சது. சொல்ல போனா எங்க வீட்டுல வந்து அப்ப இருந்தா எங்க வீட்டுல ரசிகர் மன்றத்துல இருக்கிறாங்க. அப்ப இருந்து அது மக்களை இப்படி எல்லாம் மாறி மாறி வந்து இன்னைக்கு ஒரு கட்சியா உருவாகி ஒரு தளபதியா ஒரு சிஎம்மா இன்னைக்கு பதவி ஏற்றிருக்கிறாரு. இப்போ பல தடைகளை தாண்டி இந்த திராவிட கட்சியில் கொடுத்த பல சிக்கல் பல தடைகளை தாண்டி இன்னைக்கு அரியணை ஏறிட்டாரு. அடுத்து அவர் என்னெல்லாம் செய்வார்னு எதிர்பார்க்குறீங்க? அவர் நல்லதே செய்வாரு, எல்லாமே செய்வாரு. அதாவது இன்னைக்கு பதவி ஏற்று நாளைக்கே செய்வாரு அப்படின்னு நாங்க சொல்ல வரல. மெல்ல 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 ஒரு இது எல்லாருமே அவர் சொன்னதை செஞ்சு காட்டுவாரு. இந்த 5 வருஷம் மட்டும் இல்ல, பல 5 வருஷமும் இவர் இந்த ஆட்சி நடத்துவாரு. பல்வேறு தடைகளை தாண்டி இன்று தவிக தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றாரு. அந்த நிகழ்வு எப்படி இருக்கு உங்களுக்கு? அந்த மூமெண்ட் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. வார்த்தையே இல்ல. பாத்தீங்கன்னா நாங்களாம் நியூஸ் சேனல்லாம் பார்த்துதான் எங்களுக்கு சரித்திரமே இல்ல. தொடர்ந்து ஒரு வாரமா எங்களை நியூஸ் சேனல் மட்டும்தான் நாங்க பாத்துட்டு இருந்தோம். நொடிக்கு நொடி பாத்தீங்கன்னா எங்களால என்ன சொல்றது, ஒரே எப்படியாவது வந்து தளபதி ஜெயிச்சிடணும், எப்படியாவது அவருக்கு கிடைச்சிடணும், சீட்டு கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுல 24 மணி நேரம் ஓடிட்டே இருக்குதுங்க. அந்த ஃபீலிங்ஸ் வந்து எங்களால சொல்ல முடியல. அந்த அளவுக்கு ஒரு நான் மட்டும்தான் அப்படி நினைச்சேன், எல்லாருமே அதே தான் சொல்றாங்க. இது மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் ஒருத்தர் கொண்டு வர்றாருன்னா அது தளபதியால மட்டும்தான் முடியும். அவர் ஒவ்வொரு தடவையும் சொல்றாரு இல்லைங்களா, நான் மக்களோட கனெக்ட் ஆகுறேன். அது பேச்செல்லாம் கண்டிப்பா கிடையாதுங்க. அதை நாங்க உணர்வு பூர்வமா உணர்றோம். அவர் எங்களோட கனெக்டா இருக்காரு, நாங்க அவங்களோட ரொம்ப கனெக்டா இருக்கோம். திராவிட கட்சி மற்றும் பாஜகவின் சதியை முறியடிச்சு இன்னைக்கு அரியணையில் ஏறிக்கிறாரு. அதை பத்தி உங்க கருத்து என்ன? இல்லைங்க, எவ்வளவு சதி யார் இப்ப இல்லைங்க, அவர் ஸ்டார்ட் பண்ண நாள்ல இருந்து ஏகப்பட்ட சதி அவருக்கு போட்டிருக்கிறாங்க. மறைமுகமாவும் போட்டிருக்காங்க, நேரடியாவும் போட்டிருக்காங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப மௌனமா அதை கடந்து வந்து இந்த அளவுக்கு வந்து அவரு நிக்கிறாரு அப்படின்னா அவரை நாங்க எந்த அளவுக்கு இது வரைக்கும் இல்லாத ஒரு தலைவரா நாங்க இப்ப அவரை பாக்குறோம். தமிழ்நாட்டுல இது வரைக்கும் இல்லாத ஒரு தலைவரா நாங்க இப்ப அவரை பாக்குறோம். 1992 நாளை தீர்ப்புல படத்துல நடிச்சிருப்பாரு. 2026 மக்கள் கொடுத்த தீர்ப்பால இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிருக்காரு. அந்த சந்தோஷம் உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. எல்லாமே அவரோட உழைப்பு தாங்க. படிப்படியா உழைச்சுதான் அவர் வந்திருக்காரு. எடுத்ததையுமே வர கிடையாது. நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு, நிறைய அவமானங்கள் சந்திச்சிருக்காரு. படிப்படியா தான் வந்திருக்காரு. எல்லாரும் சொல்றாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சு வந்துட்டீங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சு வந்துட்டீங்க அப்படின்னு. அவரோட சிந்தனை, நீண்ட நாள் சிந்தனை, அவரோட மக்கள் இயக்கத்துல இருந்த எங்களுக்கு அதெல்லாம் தெரியும். அவர் எத்தனை வருஷமா அந்த பிளான்ல இருந்தாரு, அதை கொண்டு வந்தாருங்கிறது எங்களுக்கு தெரியும். சோ அதனால யாரும் 2 வருஷம் தான் இருந்தாருங்கிறத பத்தி பேச வேண்டாம், சரிங்களா? அவரோட சிந்தனை வந்து ரொம்ப, நீங்க பழைய இன்டர்வியூஸ் ஒரு 10 இயர்ஸ் பேக் நீங்க இன்டர்வியூ எடுத்து பாத்தீங்கன்னா கூட அவர் சொல்ற ஒரே வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு சரியான நேரத்துல நான் மக்களுக்கு நான் அரசியல் வருவேன், நான் மக்களுக்கு இப்ப ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கருத்தை மட்டும் அவர் மாறாம சொல்லிட்டே இருப்பாரு. அதை பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்திருக்காரு அப்படிங்கிறது. மக்கள் மனசுல வந்து அவர் ஸ்ட்ராங்கா நிக்கிறாருங்க. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயும் இருக்காரு. இன்னொன்னு அவரோட தன்னம்பிக்கை இருக்குது பாத்தீங்களா, அது இங்க எல்லா இளைஞர்களும் அதை நல்லா புரிஞ்சுக்கணுங்க. அவரோட தன்னம்பிக்கையை பார்த்து நாமளும் நம்மளோட வாழ்க்கையில வந்து எந்த அளவுக்கு தன்னம்பிக்கை நமக்கு எவ்வளவு உதவும் அப்படிங்கிறது எல்லா இளைஞர்களும் புரிஞ்சுக்கணும். செல்ஃப் கான்பிடன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது எங்க தளபதிக்கு எப்ப இருந்தே இருக்குது.
அதுதான் அவரை இந்த அளவுக்கு கொண்டு வந்து உயர்த்தி இருக்குது. மக்களோட சப்போர்ட்டும் எப்பவுமே இருக்கும் அவருக்கு. சொல்லப்போனா சப்போர்ட்டுங்கிறத விட அன்பு, அந்த உண்மையான அவர் தூய சக்தின்னு சொன்னார் இல்லைங்களா, அது வெறும் வார்த்தையெல்லாம் இல்ல, அது உண்மையான அன்பு, 100% அன்பு. அந்த அன்பு பாதுகாப்பு தான் கண்டிப்பா முதல்ல வரணும். ஏன்னா இப்ப சூழ்நிலையில எல்லாம் வந்து சின்ன குழந்தைய கூட விட மாட்டேங்கிறாங்க. அந்த குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க எல்லாத்துக்குமே முதல்ல பெண்கள் பாதுகாப்பு முன்னாடி அவர் அறிவிச்சு அதை வழி நடத்தணும்னு நாங்க கண்டிப்பா தளபதி கிட்ட கேட்டுக்கிறேன். இந்த டைம்ல அவர் பெண்கள் பாதுகாப்புக்காக முன்ன வரணும். அவரே இந்த இதுல இறங்கி அவரே பாத்துக்கணும் நாங்க கேட்டுக்கிறோம். எல்லா மகளிர் சார்பாகவும் நாங்க கேட்டுக்கிறோம். தளபதி எங்களுக்கு முதலமைச்சர் ஆனதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாங்க இதுக்கோசரம் தான் நாமக்கல்ல இருந்து இங்க வந்திருக்கோம். குமராவளை சட்டமன்ற தொகுதியில இருந்து இங்க வந்திருக்கோம். காலையில எது சாப்பிடாம கூட இந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கிறோம். தளபதிக்கோசரம் மட்டும்தான் வந்து நின்றுட்டு இருக்கோம். இப்ப விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்த அந்த கூட்டணி கட்சிகள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்க கூட்டணி கொடுத்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க எங்களை நம்பி வந்திருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பா எங்களால என்ன, எங்க தளபதியால என்ன பண்ண முடியுமோ அதை கண்டிப்பா பண்ணுவாரு. அவங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் வந்திருக்காங்க. நல்லதே நடக்கும் எல்லாத்துக்குமே நம்புறோம். ஒரு பாசிச சக்திக்கும் ஒரு தீய சக்திக்கும் எதிரான ஒரு போராட்டமா தான் வந்து இந்த போராட்டமானது வந்து பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் அவங்க இந்த பதவியேற்பு நடத்திருக்காங்க. கண்டிப்பான முறையில் சிறுபான்மை சமுதாய மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தையும் ஒரு விடிவு காலத்தையும் அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து நாங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க வந்து எதிர்பாராத விதமாக பெரிய அளவில் ஒரு பெரிய சாதனை. ஏன்னா தமிழகத்தில் உள்ள அனைத்து திராவிட கட்சியிலையும் முறியடிச்சு பலவித சிக்கல்களையும் வந்து தாண்டி அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. கண்டிப்பான முறையில் தமிழக மக்களுக்கும் பொதுவாக எங்களை மாதிரியான சிறுபான்மை, நான் மதுரை மத்திய தொகுதியிலிருந்து வந்திருக்கேன், சிறுபான்மை சமுதாயத்துக்கும் நல்லது செய்வாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட கொடுத்த வாக்குறுதிகள், அதாவது வாக்குகளை வந்து அவங்க சிறப்பாக செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. 25 ஆண்டு கால அரசியல வந்து புரட்டி போட்டிருக்கிறாரு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே, இன்னொன்று வந்து ஏடிஎம்கே. ஏடிஎம்கேவும் ஆட்சியில் இருந்திருக்குது, டிஎம்கேவும் ஆட்சியில் இருந்திருக்குது. ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கும் போதும் என்னென்ன நடந்தது மக்களுக்கு தெரியும். இஎம்கே ஆட்சியில் இருக்கும் போதும் மக்களுக்கு என்னென்ன நடந்ததுன்னு மக்களுக்கு தெரியும். ஆனால் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கேமே நடந்தது. ஆனால் அதெல்லாம் முடிச்சு எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தை, எத்தனை போராட்டம், இதெல்லாம் சகிச்சு ஒரு தனி மனுஷனா ஒரு நடிகனா இருந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சரா அவர் ஆகுறாருன்னா இது சாதாரணமான விஷயம் இல்ல. ஆனா சொல்ல முடியாத அளவுல இருக்கு. ஃபுல்லா கூஸ் பம்ப்ஸா இருக்கு. அவர் சொல்ற அந்த ஒவ்வொரு வாக்குறுதிகளுமே மெய் சிலிர்க்க வைக்குது. அதாவது அந்த மாதிரி யாருமே இதுவரை சொன்னதே கிடையாது. இவர் தான் இந்த மாதிரி சொல்றாரு. இவர் எப்படி சொல்றாரு, ஊழல் ஏதாச்சும் நான் கொடுக்குறேன்னு சொல்றாருல, அந்த மாதிரி யாருமே இதுவரை சொன்னதே கிடையாது. சொல்றது நம்ம தலைவர் தளபதி மட்டும்தான் சொல்றாரு. இவருடைய பணி கண்டிப்பா சிறந்து விளங்கும். இந்த 5 வருஷம் மட்டும் கிடையாது, அடுத்தடுத்த 5 வருஷமும் தளபதி ஆட்சி தான் தொடரும். விஜய் அவர்கள் முதலமைச்சர் பதவி இருக்க கூடாதுன்னு ஒரு வாரமா சில கும்பல் சதி பண்ணாங்க. அந்த கும்பலுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? தர்மமே வெல்லும். சரிங்களா, ஒரே வார்த்தை, அவ்வளவுதான். தர்மமே வெல்லும், அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்ல. யாரு என்ன வேணாலும் முயற்சி பண்ணட்டும், என்ன வேணாலும் நடக்கட்டும், ஆனா தளபதி தான் வருவாரு. ஏன்னா அங்க ஆல்ரெடி அங்க போட்டாச்சு, அவ்வளவுதான். எப்போதுமே தளபதி தான் ஸ்டாண்ட் பண்ணி நிப்பாரு, வேற இதே கிடையாது. இப்போ திமுக அதிமுக ஆட்சி கம்பேர் பண்ணும்போது விஜய் அவர்கள் ஆட்சி எந்த அளவுக்கு சிறப்பா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க பாருங்க, இன்னைக்கு பாருங்க, நாளைக்கு பாருங்க, வந்த உடனே கையெழுத்து போடுவாரு. என்ன நடக்குன்றதை நீங்க பாருங்க, அவ்வளவுதான். அதெல்லாம் நம்ம பார்த்தாதான் தெரியும். இப்போ 1992 நாளை தீர்ப்பு படத்தில் நடிச்சார் விஜய் அவர்கள். இன்னைக்கு மக்கள் கொடுத்த தீர்ப்பாளர் 2026 முதலமைச்சர் ஆயிருக்காரு. சொன்ன நாளை தீர்ப்பு தான் இன்னைக்கு வந்திருக்கேன், அவ்வளவுதான். அதாவது தளபதி வந்து இன்னைக்குதான் ஒரு அரசியல் வரணும்லாம் இல்ல. அவர் அப்பயே தலைவாப்படுத்துவார். முன்னாடில இருந்தே அவர் ரெடி பண்ணிட்டாரு, அங்க பிக்ஸ் பண்ணிட்டாரு, சேரை போட்டு உட்காந்துட்டாரு. அதுக்கு இப்பதான் அதிகாரப்பூர்வமா ஆர்டர் வந்திருக்கு, அவ்வளவுதான். இனிமே தமிழ்நாட்டுல ஒரு நாளும் சர்க்கார் பட சம்பவம் நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். அதான் நான் சொல்லிட்டேனே, இன்னைக்கு பாருங்க, வந்த உடனே சீட்ல உட்காந்து என்ன பண்றாரு பாருங்க. அடுத்தடுத்து ஃபுல்லா எல்லாமே குஸ்பம்ஸ் தான் நடக்கும். அவர் கொடுத்துருக்க அந்த அமைச்சரவை பட்டியல் ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த 9 அமைச்சர்களுமே சிறப்பான முறையில போட்டிருக்காங்க. இன்னும் இனி வர அடுத்தடுத்த அமைச்சரவை பட்டியலும் சிறப்பாக இருக்கும். அவர் முதலமைச்சர் பதவி ஏற்றாரு, வந்ததும் எதை மக்கள் செஞ்சா யூஸ்ஃபுல்லா இருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஒரு வாக்குறுதி நிறைவேற்றுறோம்? பெண்கள் பாதுகாப்பு தான். எல்லாரும் சொல்ற மாதிரி பெண்கள் பாதுகாப்பு. நாட்டுல சட்டம் ஒழுங்கு கரெக்டா இருக்கணும். ஒரிஜினல் பாஸ் கையில வச்சிருந்தமே உள்ள விடாம இருக்காங்க. ஒரிஜினல் பாஸ் கையில வச்சிருந்தமே உள்ள விடாம போராடி உள்ள போக வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கணும். பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும். இங்க இருந்து மக்கள் காலையில 7 மணில இருந்து வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரிஜினல் பாஸ் கையில வச்சிருந்தமே உங்களால உள்ள போக முடியல. எதனால போக முடியல? சோ அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு ரொம்ப இதா இருக்கு. அதை இனிமே தான் அவர் திருத்துவார். ஏன்னா இவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. இனிமே அவர் மேல இருந்து வர இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமா தான் எல்லாரும் தமிழ்நாடு மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் நல்ல சேவை நம்பிக்கை இருக்கிறாங்க. ஊழல் ஆட்சி அமைப்பாரு, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு, அவர் கொடுத்த வாக்குறுதி அனைத்தும் நிறைவேற்றுவார்.